ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஜனவரி 2024 எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு பேட்சுக்கு ஒவ்வொரு டேட்டில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட் ஐடி கார்டை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. கலர் பிரிண்ட்டும் போடலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டும் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கொடுத்த ஐடென்டி கார்டை வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து ஐடென்டி கார்டு இல்லை அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இது போல் ஃபோட்டோ இருக்க ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே கம்பல்சரி. இது ரெண்டு இருந்தால் தான் உங்களை எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டையும் மறக்காமல் இன்றைக்கே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான். அதையுமே வந்து இன்றைக்கே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூ பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பென்சில், ஸ்கேல், எரேசர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒயிட்னரும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் OMR ஷீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, ஷேட் பண்ணும்போது தப்பாயிடுச்சுன்னா ஒயிட்னர் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதையுமே வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் எதுவுமே தேவையில்லை. எக்ஸாம் பேடும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லெட் வந்து தருவாங்க. ஃப்ரண்ட் பேஜ் வந்து OMR-ஆக இருக்கும். அந்த OMR-ஐ ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பேப்பர்ஸில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடிஷ்னல் ஷீட் எதுவுமே வந்து தரமாட்டாங்க. அவங்க கொடுத்துருக்க பேஜஸ்க்குள்ளே தான் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனுக்கு 10 AM to 1 PM, ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 2 PM to 5 PMனு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க சென்டருக்கு பிஃபோர் ½ an hour முன்னாடியே உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு உங்களோட ஹால் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கே 15 minutes ஆயிரும். 15 minutes முன்னாடியே வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து போயிருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஷீட் வந்து தருவாங்க. அதில் ஃப்ரண்ட்டில் OMR இருக்கும். அந்த OMR-ஐ பொறுமையாக வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கே வந்து 10 நிமிஷம் ஆயிரும். ஸோ கரெக்டாக 10 o'clock போல் நீங்கள் எக்ஸாம் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிடுங்க. தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணாலே மார்க் வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் எக்ஸாம் ஹால் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குமா லிபரலாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல தரல. உங்களோட லக்கு உங்களுக்கு எப்படி அமைதோ அது போல தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நல்லாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணி எழுதுங்க. ஒரு கொஷினுக்கும் அடுத்த கொஷினுக்கும் நடுவில் வந்து கோடு போட்டு காட்டுங்க. சிம்பிள் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். சிக் பென் வந்து யூஸ் பண்ணுங்கள். வயலட் ப்ரௌன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ ப்ளூவில் ஃபுல்லாக ஆன்சர்ஸ் எழுதுங்க. பிளாக்ல வந்து ஹெட்டிங் போடுங்க. இல்லைனா ஸ்டிக் பெனில் வந்து ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ கண்டென்ட் ரிலேட்டடாக எழுதி வச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் வந்து நிறைய ஃபில் பண்ணுங்கள். 10 pages 12 pagesலாம் எழுதாதீங்க. ஒரு 20-25 pages ஆகுது வந்து ஃபில் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவு நான் சொன்ன மாதிரி எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் கொண்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு போகாதீங்க. உங்கள் பேகு, பர்ஸு, மொபைல் ஃபோன் இதெல்லாமே வந்து நீங்கள் சேஃபான பிளேஸில் வந்து வச்சுட்டு போங்க. ஸோ அங்கே இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் பர்ஸ், மொபைல் எல்லாமே வந்து கொடுத்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் சேஃபாக வச்சுக்கிறது உங்களோட பொறுப்பு தான். லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் கண்டிப்பாக வந்து டெய்லியும் வர இன்விஜிலேட்டர் கிட்ட நீங்கள் சைன் வாங்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அவங்கக்கிட்ட மறக்காமல் சைனை வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கிறதுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.